கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 15வது வசனம். ரோமர் 10:15, ரோமன்ஸ் 10:15. அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவருடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறதே. அதாவது இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் இதை குறித்து சொல்லும்போது, சுவிசேஷ ஊழியத்தினுடைய காரியங்களில் நம்ம அனுப்பாமல் இது நிறைவேறாது. அப்போ இந்த சங்கிலியை அழகாக நேர்த்தியாக அதாவது இந்த காஸ்பல் மிஷன் என்று சொல்லக்கூடிய காரியத்தினுடைய 4வது கேள்வி கேட்குறாரு. முதல் கேள்வி என்ன கேட்டார்? அப்போ அவரை கேள்விப்படாதவர்கள் அறியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பாங்க? விசுவாசிக்கிறவங்க எப்படி பிரசங்கிக்கிறவங்க இல்லைன்னா எப்படி கேள்விப்படுவாங்க? அப்போ பிரசங்கிக்கிறவன் அனுப்பப்படாவிட்டால் அவங்க எப்படி பிரசங்கத்தை கேட்பாங்க? அப்போ பார்த்தீங்களா, இந்த 4 காரியத்தையும் சொல்லி ரொம்ப அழகாக நேர்த்தியாக என்ன பண்ணுறாரு, எப்படி இது தேவனால் அனுப்பப்படுகிறது. அப்போ என்ன, ஒரு பிரசங்கியாராக இருக்கட்டும், இல்லை ஒரு மிஷினரியாக இருக்கட்டும், சுவிசேஷ ஊழியனாக இருக்கட்டும், இதெல்லாம் நீங்கள் தான். எல்லாமே யார்? தேவனால் அனுப்பப்பட்டவர்கள். அதனால தான் இங்கே ஏசாயா 52வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லும்போது எழுதியிருக்கிறபடி, ஏன்னா இங்கே சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, ஒரு ஆவிக்குரிய விடுதலை எதில் வரும்? கிறிஸ்து மூலமாக தான் வரும். அப்போ சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, அப்படி சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகாய் இருக்கிறது. ஏன்னா ஏசாயா தீர்க்கதரிசி அதான் சொல்கிறாரு. நாகும் 1வது அதிகாரம் 15வது வசனம் சொல்லும்போது, எப்படி பர்வதங்களின் மேலே சுவிசேஷத்தை கொண்டு வர்றவங்க, நற்செய்தியை கொண்டு வர்றவங்க இருக்கிறாங்க என்று சொல்லக்கூடியதா. அப்போ என்ன, பிரசங்கிக்கிறவன் இல்லைன்னா எப்படி அவங்க கேள்விப்படுவாங்க? அப்போ கேள்விப்படுவதற்கு பிரசங்கிகளை அனுப்பப்படணும். அப்போ நம்ம சபைகளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அனுப்பப்பட்டவர்கள் என்பதை சொல்லி சமாதானத்தை கூறக்கூடியதா. உங்களுக்கும் தேவனுக்கு இடையில் இப்போ பகை இல்லை, நீங்கள் சமாதானம் பெற்றீங்க, அதனால் தேவனோடு ஒப்புரவாகலாம் என்று சொல்லக்கூடிய அந்த நல்ல காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கக்கூடிய ஒரு நல்ல பாதங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. ஏன்னா இது பாதங்கள் என்று சொல்லும்போது அது எதை காட்டுகிறது? நீங்கள் போகிறது, நீங்கள் பிரயாணப்பட்டு போகிறது, ஒரு பொருளை எடுத்துகிட்டு போகிறது. அதே மாதிரி இப்போ என்ன, நீங்கள் அழகாக நேர்த்தியாகிய தேவனுடைய சுவிசேஷத்தை சுமந்து செல்லக்கூடிய மக்களாய். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? தேவனுடைய பிரதான கட்டளையை நிறைவேற்றும் விதமாக அவருடைய சுவிசேஷத்தை எடுத்துக்கொண்டு எங்கெல்லாம் அறிவிக்கப்படாத இடங்கள் இருக்கிறதோ அங்கெல்லாம் போய் தேவனுடைய நற்செய்தியை அறிவிக்கக்கூடிய நல்ல ஊழியர்களாய் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அழைக்கப்பட்டிருக்கிறான் என்பதை இங்கே மிக நேர்த்தியாக பழைய ஏற்பாட்டிலிருந்து எடுத்து அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு மிக தெளிவாக சொல்லி கொடுக்கிறார். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இன்றைக்கும் நம்ம இந்த 2026 இருக்கோம். இன்றைக்கும் தேவன் மக்களை அனுப்பி கொண்டே தான் இருக்கிறாரு. நீங்கள் போக ஆயத்தமா? நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க எல்லாரும். ஏன்னா கிறிஸ்து தான் நமக்கு கேப்டன். அவர் தான் நம்முடைய பிரதான இவர். அவர் தான் கிறிஸ்துவை தான் பிதாவாகிய தேவன் அனுப்பிச்சார். அப்போ அதே கிறிஸ்து நமக்கு என்ன சொன்னார்? யோவான் 20வது அதிகாரம் 21வது வசனம், பிதா அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன். என்ன ரொம்ப அழகாக நேர்த்தியாக சொல்கிறாரு. எல்லா ஊர்களிலும் நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும், இதற்காகவே நான் அனுப்பப்பட்டேன் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து லூக்கா 4வது அதிகாரத்தில் சொல்கிறாரு. அதே மாதிரி தான் நீங்களும் நானும் எல்லா இடத்திலும் தேவனுடைய நற்செய்தியை சொல்லக்கூடிய மக்களாக இருப்பதற்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இது நம்ம எவ்வளவு அழகாக பேசுகிறோங்கிறது இல்லை. ஏன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, அண்ணன் எனக்கு உங்களை மாதிரி அவ்வளவு இதாக பேச முடியாது, என்கிட்ட அந்த மாதிரி ஒரு தன்மை இல்லை, இல்லை எனக்கு அந்த ஒரு ஸ்டேட்டஸ் இல்லை, இல்லை என்கிட்ட அப்படி ஒரு தேஜஸ் இல்லை, அதுன்னு நிறைய காரியங்களை சொல்லுவாங்க. இது உங்கள் அழகில் இல்லைங்க. இந்த செய்தி இருக்குது பாருங்கள், அதுதான் அழகை இப்போ உண்டாக்குது. சொல்கிறவங்க, செய்தி சொல்கிறவங்களுடைய அழகு கிடையாது. ஏன்னா நம்ம சுவிசேஷம் அறிவிக்கும் போது என்ன ஆகிறோன்னா,
நம்மளும் தேவனும் சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப்பில் செய்வது போல. ஏன்னா நம்ம போய் சொல்கிறோம், அங்கே தேவன் அவங்களுடைய இருதயத்தை திறக்கிறாரு, அவங்கள மனம் திரும்ப வைக்கிறாரு. ஏன்னா நம்மளுடைய ஒரு வார்த்தை யாரையும் ரட்சிக்காது, ஆனால் அந்த வார்த்தை என்ன பண்ணுது, தேவன் அவங்க இருதயத்தை திறக்கக்கூடியதாக. அப்போ என்ன, தேவன் இன்றைக்கும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் இருக்கிற இடங்களில், உங்கள் வேலைத்தலங்களில், உங்கள் ஸ்கூலில், உங்களுடைய கோர்ட்டில், இல்லை உங்களுடைய போலீஸ் ஸ்டேஷன், இல்லை உங்களுடைய பிஸ்னஸ், எந்த இடமாக இருந்தாலும் அங்கே உங்களை கர்த்தர் அனுப்பி கொண்டே இருக்கிறார். நீங்கள் போய் அங்கே சுவிசேஷத்தை பிரசங்கிப்பீங்களா? வல்லபிதாவே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரும், அவர்களையும் தேவன் அனுப்பி கொண்டு இருக்கிறார். அதனால் நாங்கள் போய் அதை செய்வோம், அதை நாங்கள் பிரசங்கிப்போம் என்று ஆயத்தமாய் சென்று இந்த அழகான சுவிசேஷத்தை பிரசங்கிக்க கிருபை பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்லபிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.